வணக்கம். ரைட்டர் ஃப்ரம் ஜவாதிபட்டி குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு தலித்து விவசாயி 2 பேருங்க, கண்ணையன், கிருஷ்ணன். ஆமாம், அவர்களுடைய ஒரு நிலத்தை 6.5 ஏக்கர் நிலத்தை அபகரிப்பதற்காக சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் குணசேகரன் செய்த சூழ்ச்சியின் வெளிப்பாடு இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனுவை இன்னைக்கு ஜனாதிபதியிடம் கொடுத்திருக்கிறார். அதாவது சேவை வரித்துறை ஆணையரத்தினுடைய துணை ஆணையர் பாலமுருகன் நுங்கம்பாக்கம் ஒரு சாதாரண ஒரு நடவடிக்கையாக எடுக்கப்பட்ட ஒரு சம்பவம். இன்னைக்கு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஜனாதிபதிக்கு பரிந்துரை பண்ணி, மற்றபடி அவருக்கு ஒரு லெட்டர் அமைச்சிருக்கிறார். ஒரு மிக உயர்ந்த அதிகாரி பாலமுருகன், துணை ஆணையர், சேவை வரித்துறை ஆணையரத்தினுடைய துணை ஆணையர். 6.5 ஏக்கர் நிலம் அபகரிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதெல்லாம் விட அமலாக்கத்துறை நுங்கம்பாக்கத்தில் என்ன அமைச்சிருக்காங்க அவருக்கு லெட்டர் அப்படின்னா, இந்து பல்லர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அனுப்பியாங்க ஒரு விஷயத்தை எப்படி அவங்க சாதியை குறிப்பிட்டு சொல்லலாம். 6.5 ஏக்கர் நிலத்தை மோசடிக்கு இந்த நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை துணை புரிந்து விட்டது அப்படிங்கிற விஷயத்தை அதில் ரொம்ப பப்ளிக்காவே எழுதிட்டாங்க. அதன் அடிப்படையில் நிர்மலா சீதாராமன் பதவி நீங்க வேண்டும் அல்லது பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். அவர்களாம் நீங்க மாட்டாங்க. எத்தனையோ ஒரிசாவில் பல ரயில் விபத்து, ரயில்வே மந்திரி ராஜினாமா பண்ணாரா என்ன, எத்தனையோ பல விஷயங்கள். ஆமா, இது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணாரா என்ன, இந்த நாடாளுமன்ற கட்டை அந்த இது கலரை குண்டு தாக்குதலுக்கு ராஜ்நாத் சிங் ராஜினாமா பண்ணாரா, இல்ல அமித்ஷா உள்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணாரா? ராஜினாமாங்கிற விஷயம் அந்த பாஜகவில் கிடையவே கிடையாது. என்ன செஞ்சாலுமே சரி, மணிப்பூர்ல எத்தனையோ கலவரங்கள், மணிப்பூர்ல எத்தனையோ ஒரு மிக கேவலமான ஒரு நிர்வாண வீடியோக்கள். என்ன அந்த மணிப்பூர் முதலமைச்சர், பாஜக முதலமைச்சர் ராஜினாமா செஞ்சாரா என்ன? ஒண்ணுமே கிடையாது. அவங்க சொல்லுவாங்க, அவங்க எந்தெந்த மாநிலத்தை ஆளலையோ அந்த மாநில முதலமைச்சர்களை பாஜக நீங்க ராஜினாமா செய்யுங்கன்னு சொல்லுவாங்களோ ஒழிய இவங்க ராஜினாமா பண்ண மாட்டாங்க. ஆமா, ஆனா இன்னைக்கு சொல்லியிருக்காரு பாலமுருகன், சேவை வரித்துறை ஆணையரத்துடைய துணை ஆணையர். ஆமா, ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதிட்டார். ஆமா, இந்த மாதிரிலாம் நீங்க மோசடித்தனமா பாஜக நடந்துக்கிறாங்க. மோசடித்தனம் ஒரு பக்கம் இருந்தாலும் சாதிய வன்கொடுமையா அவங்க அந்த அமலாக்கத்துறை கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானம் மற்றும் இந்து பல்லர்னு அவருடைய ஒரு சாதியை குறிப்பிட்டிருக்காங்க. அந்த சாதியை குறிப்பிட்டிருக்காங்க. சாதி அவங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த கண்ணையன் கிருஷ்ணனுக்கு அந்த ஒரு பேரின் வெளிப்பாடு, மற்றபடி அவங்க இருக்கிறாங்க வெளிப்பாடு. அவர்கள் பல்லர்கள் என்று யாருக்கு தெரியும்? குணசேகரன் தெரியும். பக்கத்து நிலம் அவர் பக்கத்து நிலத்துல இருந்துட்டு, பக்கத்து நிலத்துக்காரர் அவர். இந்த நிலத்தையும் நம்ம எப்படியாவது ஒரு வகையில அபகரிச்சு, மற்றபடி உங்களுக்கு வயசாகி போயிடுச்சு, இந்த நிலத்தை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் பல வருஷமா மன்றாடிட்டே இருந்திருக்கிறார். அவங்கள ஏகப்பட்ட சேஷ்டைகள் பண்ணியிருக்காரு, அவர்களை துவம்சம் செய்திருக்கிறார், அவர்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அவங்களும் பொழுதுன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க, இது எங்க அப்பா வீட்டு சொத்து, எங்க அப்பா வீட்டு சொத்து. உதயநிதி சார் சொன்னார் பார்த்தீங்க, இதெல்லாம் எங்க அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு. இப்ப குணசேகரனை பார்த்து இந்த கண்ணையனும் கிருஷ்ணனும் கேள்வி கேட்கிறாங்களே, நம்ம தான் கேள்வி கேட்கணும். ஆமா, சேலம் கிழக்கு மாவட்ட பாஜக அந்த தலைவரை பார்த்து நம்ம கேட்கணும், அது என்ன கொப்ப வீட்டு சொத்தா கேட்பா. குணசேகரனை பார்த்து நான் கேட்கிறேன், அவங்க எழுதி கொடுத்தா வாங்கிக்க. அவங்களே சொல்றாங்க, அது எங்க அப்பா வீட்டு சொத்துன்னு சொல்றாங்க. ஆமா, அப்படிங்கும் போதுல நீங்க எப்படி எழுதி வாங்க முடியும்? எழுதி கொடுத்தா தானே. அதே நேரத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்து பேரம் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. அதுலயும் ஒரு மோசடி நடந்ததாக மிகப்பெரிய ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அடிமாட்டு விலைக்கு அவர் கேட்டார் அப்படின்னு. இது எப்படி அவங்க தரமாட்டேன் அப்படின்ட்டாங்க, இது எங்க அப்பா வீட்டு சொத்து அப்படின்ட்டாங்க. ஆமா, இல்ல குணசேகரன் பார்த்து கேட்கக்கூடிய, இது என்ன அவங்க அப்பா வீட்டு சொத்தா, குணசேகரன் அப்பா வீட்டு சொத்தா? இல்லையே, பிறர் அப்பா வீட்டு சொத்துக்கிறப்ப அவங்க கொடுத்தா தான் நம்ம
பத்திரம் போட்டா தான் நான் சொத்தா அந்த நமக்கு சொந்தமாகும். அதெல்லாம் வந்து குணசேகரனுக்கு தெரியாதா? இல்ல பாஜகவுக்கு தெரியாதா? இல்ல இருக்கக்கூடிய அண்ணாமலை வந்து இதை அறிவுறுத்தி இருக்க வேண்டாமா? இந்த மாதிரிலாம் டாலர் மில்லியன் கேள்வி போயிட்டு இருக்கேன். ஏன்னா அதெல்லாம் வந்து தெள்ள தெளிவா எழுதி ஜனாதிபதிக்கு இன்னைக்கு ஒரு கடிதம் போட்டார் பாலமுருகன். ஆமா, இன்னைக்கு வந்து நிதி அமைச்சரவை ஆடிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் பகிரங்கமான உண்மை. இன்னைக்கு வந்து அவர் அங்க இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் ரித்தேஷ்குமார் வந்து அவர் மேலேயும் வந்து பகிரங்கமான புகார் கடிதம் எழுதப்பட்டு இன்னைக்கு வந்து அவரும் விசாரிக்கப்பட வேண்டும், அவரும் இதுக்கு உள்ளீடு. ரித்தேஷ்குமார் வந்து எப்படி அந்த 6.5 ஏக்கர் அந்த நிலத்தை நாங்கள் ஜப்தி செய்து விடுவோம் எழுத முடியும் அப்படிங்கிற அந்த கடிதத்தை கொடுத்துருக்க. அந்த அதாவது வந்து சட்டவிரோதமான பண பரிமாற்றம் நீங்க செஞ்சீங்கப்பா. கண்ணையன் கிருஷ்ணன், ரைட், ஒரு சின்னையாவோட பையன் கண்ணையன் கிருஷ்ணன். அதுக்கு வந்து சென்னை நுங்கம்பாக்கத்துல வந்து நீங்க பதில் சொல்லுங்க. அதைத்தான் செய்ய முடியும். இல்லாவிட்டால் 6.5 ஏக்கர் நிலத்தை நாங்கள் ஜப்தி செய்ய வேண்டியது வரும் அப்படிங்கிறது யார் சொன்ன வெளிப்பாடு? குணசேகர சொல்லித்தான் செஞ்சிருக்க முடியும். அதே நேரத்தில் இந்து பல்லர் அப்படிங்கிற வார்த்தை எவ்வாறு வந்தது? குணசேகர சொல்லாம ரித்தேஷ்குமாருக்கு எவ்வாறு தெரியும்? அதையெல்லாம் வந்து நீங்க பாலமுருகன் குறிப்பிட்டு ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார். அதாவது நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்திருந்து அமலாக்கத்துறை சரியில்லை, ரொம்ப கெட்டு போச்சு. ஆமா, அது வந்து ஒரு சார்பாகவும் அரசியல் சார்பாகவும் மற்றபடி வந்து சுயநலமாகவும் பணம் பறிக்கும் கும்பலாகவும் மற்றபடி வந்து தனிப்பட்ட ஒரு நபரை மிரட்டக்கூடிய ஒரு கும்பலாகவும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பகிரங்கமா தெரிவிச்சு. அப்படித்தான் திண்டுக்கல் அமலாக்கத்துறை நடந்த அந்த அங்கித் திவாரி மாட்டினார் பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் அப்படிதான். டாக்டர் சுரேஷ் பாபு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். 40 லட்சம் கேட்டு 20 லட்சம் கொடுத்தாரு. 20 லட்சம் கொடுக்குறப்ப கரெக்டா அங்கித் திவாரி வந்து கரெக்டா பொறி வச்சு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் வந்து கரெக்டா திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க போலீஸார் கரெக்டா பொறி வச்சு பிடிச்சாங்க. ஆமா, இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க, அந்த கேஸை அப்படி ரிட்டர்ன் பண்றாங்க. ஆமா, பிரிஜிஸ்ட் பெடிவால் அப்படிங்கிற அந்த இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை உதவி இயக்குனருக்கு வந்து ஏகப்பட்ட சம்மன் அனுப்பியாச்சு, ஏகப்பட்ட பதிவு தபால் அமைச்சர் நேரடியாக போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து பிரிஜிஸ்ட் பெடிவால் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஆஜராகவே லஞ்ச ஒழிப்பு போலீஸார் முன்னால. அதே நேரத்தில் அவரும் சும்மா விடாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி வந்து அமலாக்கத்துறை அத்துமீறி 35 பேர் யாரென்றே தெரியாமல் நுழைந்தார்கள். இப்ப இவங்க அமலாக்கத்துறை நுழைகிறாங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும். இப்ப இவர் யார் என்று தெரிகிறதா? உள்ள வர்றப்ப செந்தில் பாலாஜி வீட்டுல நுழையிறப்ப அன்னைக்கே பல கேள்வி வச்சேன். திருட்டுத்தனமா செவிரேறி குதித்தாருங்க. அப்பெல்லாம் வந்து இது பிரிட்டிஷ் பெடிவால் எந்த ஊருக்கு போயிருந்தாரு, அவருக்கு தெரியாதா? இதெல்லாம் திசை திருப்பக்கூடிய ஒரு விஷயம். அதன் அடிப்படையில் ஏகப்பட்ட சம்மன்கள் ஏகப்பட்ட நேரடியாக போய் கொடுத்துட்டாங்க திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார். இன்னைக்கு வரைக்கும் ஆஜராகவே இல்லை. என்ன பண்ணிட்டாங்க, டக்குனு அமலாக்கத்துறை பார்த்தாங்க, அடேங்கப்பா அந்த அங்கித் திவாரி மாட்டினா அப்படின்னா ஏகப்பட்ட பேர் 35 பேருக்கு மேல வந்து லிஸ்ட் அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்களாம் மாட்டுவாங்க, நம்மளும் மாட்டுவோம்னு பிரிட்ஜ் பெடிவால் நினைச்சாரோ என்னமோ தெரியல. அங்க திவாரி மேலேயே வந்து வழக்கு போட்டாங்க. திண்டுக்கல் அமலாக்கத்துறை அங்க திவாரி மேலே வழக்கு போட்டு இன்னைக்கு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு பழியை சுமத்திட்டாங்க. ஏன்னா அப்பதான் மற்ற அதிகாரிகள் தப்பிக்க முடியும். இல்ல ராஜஸ்தான் மற்றபடி வந்து டெல்லிலாம் கூட இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. அமலாக்கத்துறை வந்து லஞ்சம் வாங்கிய பல விஷயம் நடந்திருக்கு. அங்க வந்து எந்த வகையிலுமே வந்து கைது செய்யப்படவில்லை. அமலாக்கத்துறை வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகளே எந்த வகையிலும் அவன் வழக்கு பதிவு செய்யவே இல்லை. அதுல திண்டுக்கல்ல மட்டும் புதுசா பதிவு பண்றது. அப்ப தப்பிக்கிறார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான முறை. அதன் அடிப்படையெல்லாம் வந்து நிதியமைச்சரை தப்பித்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து எனக்கு பாலமுருகன் வந்து ஜனாதிபதிக்கே கடிதம் எழுதிட்டார். அதாவது வந்து ஏழை விவசாயிகளுக்கு நீதி கிடைக்க வேண்டுங்க, அமலாக்கத்துறை காப்பாற்றப்பட வேண்டும், அதான் அடிப்படை. அதன் அடிப்படையில நிதி அமைச்சர் வந்து சரியாக செயல்படவில்லை. அதனால வந்து நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு பகிரங்கமாவே வந்து ஜனாதிபதிக்கு இன்னைக்கு கடிதம் எழுதிட்டார். எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் பாருங்க. பாஜக வந்து அந்த கலர்குண்டு தாக்குதல் வகையில எப்படிப்பட்ட ஒரு கேவலமான விஷயம். இன்னைக்கு பாருங்க, நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு போராட்டம். லாரி உரிமையாளர்கள், லாரி டிரைவர்கள், கனரக வாகன ஓட்டுநர்கள்லாம் வந்து இன்னைக்கு பயங்கரமா போராடிட்டு இருக்காங்க. அந்த ஒரே ஒரு சட்டத்தின் வெளிப்பாடு. ஆமா,
அதாவது வந்து அதிவேகமாக கவனக்குறை அடிச்சிட்டான் அப்படின்னா போன சட்டத்துல வந்து 2 வருஷம் தான் கடுங்காவல். இன்னைக்கு அப்படி இல்லை, இவங்க திருத்தின வகையில 10 வருஷம் கடுங்காவல், 7 லட்சம் கான்சல். அதுலயும் மிகப்பெரிய ஒரு விஷயம் மக்களுக்கு இன்னைக்கு புரிஞ்சு போச்சு. அதாவது எம்பிக்களை ஏமாத்திடலாங்க, எம்பிக்களை ஏமாத்திடலாம் என்ன. மற்றபடி வந்து போலீஸை கூட பாஜக அரசு தன் முனைப்புக்கு திருத்தி விடலாம், ஆனா மக்களை ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு பாருங்க, ஒரு தனிப்பட்ட ஒரு அந்த ஆணையரத்திலிருந்து பாலகுமாரனை வந்து ஜனாதிபதிக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு விஷயம். பாஜகவுக்கு அடிமேல் அடி விழுந்து கொண்டிருக்கிறது என்றுதான் பகிரங்கமான உண்மை. இன்னும் திருந்துவாங்கன்னு சொல்றீங்க. நிர்மலா சீதாராமன் ராஜினாமா பண்ண மாட்டாங்க, பாஜகவினர் திருந்தவும் மாட்டாங்க. ஆமா, நாய் வாழை நிமித்த முடியாது என்பதை பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.